தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி உங்க கண்ணுல வச்சுக்கிட்டு அம்மா நீ தான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கடல் அளவுக்கு உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் அதை உடனடியாக தீயில் இட்ட பஞ்சு போல் பொசுக்கி விடுபவள். கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. வாராகி சிலையை வீட்டில் வைத்தால் நைட் எல்லாம் சிரிக்கிறா, நடக்கிற சத்தம் கேக்குது, பயமா இருக்கு அப்படின்றாங்க. நிச்சயமாக அன்னை வாராகி அப்படி செய்யறவ இல்ல. அன்னை வாராகி அப்படின்னாலே நம்மை எதிரிகளிடமிருந்து காப்பவள் அப்படின்னு தான் முதல்ல அவளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதே. ஏன்னா அவ போர் படை தளபதி. அன்னை வாராகி ரொம்ப அழகான தேவி. தாமரை மலரில் அமர்ந்து இடது காலை தொங்கவிட்டு வலது காலை மடித்து அமர்ந்திருப்பவள் அன்னை வாராகி. கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எதிரிகளை பயமுறுத்துமே தவிர குழந்தைகளை ஒண்ணும் பண்ணாது இல்லையா? வாராகி உபாசகர்களிடம் யாராவது பாலாட்டினால், வாய் கொடுத்தால் அன்னை வாராகி தண்டிப்பாள். சங்கும் இருக்கும், சக்கரமும் இருக்கும். இடது தலையில பிறை சூடி இருப்பான். கலப்பையை கையில வச்சிருப்பாங்க. அப்ப விவசாயத்திற்கு உதவக்கூடிய அற்புதமான தேவி அன்னை வாராகி. அதனாலதான் விவசாயம் செய்பவர்கள் புதுசா நெல் வருது அப்படின்னா அன்னை வாராகிக்கு தான் வழிபடுவாங்க. மீன் வச்சிட்டு இருப்பாங்க. அவளுடைய நைவேத்தியமே அவளுக்கு மீன். முதல்ல வாராகி அம்மனினுடைய வழிபாடுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த பிணைப்பு என்னன்னு சொல்லுங்களேன். அன்னை வாராகி அப்படின்னாலே நம்மை எதிரிகளிடமிருந்து காப்பவள் அப்படின்னு தான் முதல்ல அவளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதே. ஏன்னா அவ போர் படை தளபதி. அன்னை வாராகி ரொம்ப அழகான தேவி. எல்லாருமே சொல்லுவாங்க பன்றி முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பாருங்களேன், தங்கத்திலயும் ஜொலிப்பாங்க இல்லையா? 8 கரம், 8 கரத்திலையும் பார்த்தீங்கன்னா அன்னை வாராகி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. நிறைய அணிகலன்களை, தங்க நகைகளை அணிந்து தாமரை மலரில் அமர்ந்து இடது காலை தொங்கவிட்டு வலது காலை மடித்து அமர்ந்திருப்பவள் அன்னை வாராகி. சிகப்பு அவளுக்கு ரொம்பவும் பிடிக்கும், பிடித்தமான நிறம். பீதாம்பரக்காரி, பீதாம்பர பட்டு அவளுக்கு மிகவும் பிடிக்கும். அவள் இருக்கக்கூடிய இடம், அங்க தூண்களே பீதாம்பர தூண்கள் நிறைந்த தங்கத்தினால் இழைத்த ஆபரணம் அணிந்து அந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பாளாம் தேவி. அப்போ எப்படி இருப்பா பாருங்களேன். புன்னகை தழும்பும் முகம், கருணை வடிவானவள் அவள். ஆனா அவ கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எதிரிகளை பயமுறுத்துமே தவிர குழந்தைகளை ஒண்ணும் பண்ணாது இல்லையா? எப்பவுமே அம்மா நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறான்னா அம்மா கையில கத்தி எடுத்தா கூட குழந்தைய ஒண்ணும் செய்ய மாட்டான் இல்லையா? குழந்தைய யாராவது தண்டிக்கிறான்னா தான் அந்த கத்தி அவர்களுக்கு எதிராக சுழலும். அதே மாதிரிதான் அன்னை வாராகி. இதுல அன்னை வாராகி பாருங்க, சைவத்துல இருக்கிறவங்களும் அன்னை வாராகியை வணங்குவாங்க. வைணவத்துக்கும் அன்னை வாராகி இருப்பா. சாக்தத்திலயும் அவளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இன்னும் கௌமாரத்துக்கும் கானவத்தியத்துக்கும் வேறு பெயர்களில் வந்தாலும் அன்னை வாராகி எல்லாருக்குமான தேவி. இப்போ எல்லாருக்குமே பாருங்களேன், என்னை நான் பாதுகாத்துக்கணும். என்ன நான் எப்படி பாதுகாத்துக்கணும் என்கிட்ட இருந்து அப்படின்னா, எனக்கே தெரியாமல் என்கிட்ட துர்குணங்கள் ஏதாவது இருந்தால் அதை முதலில் காலியாக்குபவள் அன்னை வாராகி. அன்னை வாராகி முதல்ல அவங்க சிஷ்யனை, யார் அவளை நம்பி வருகிறார்களோ நிறைய சோதனை கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்திடுறான். இன்னொன்னு, அவள் பக்குவப்படுத்தின பிறகு அதனால்தான் சொல்லுவாங்க அன்னை வாராகி உபாசகர்கிட்ட வாய் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை வாராகி உபாசகர்கள் பேசினா அது நடக்கும். அவர்கள் பேச்சுக்கு மறு பேச்சே இருக்காது. ஏன்னா வாராகி உபாசகர். இங்க அம்பத்தூர்ல பரத்வாஜ் சுவாமிகள் இருப்பாங்க. அவரும் மிகப்பெரிய வாராகி உபாசகர். அவர் சொல்லுவாரு, நான் வாராகி உபாசனை செய்யறேன் இல்லையா, என்னுடைய பேச்சு அப்படியே நிற்கும். நிச்சயமாக அது உண்மை. வாராகி உபாசகர்களிடம் யாராவது பாலாட்டினால், வாய் கொடுத்தால் அன்னை வாராகி தண்டிப்பாள். இன்னொன்னு, அன்னை வாராகி பாருங்களேன், சங்கும் இருக்கும், சக்கரமும் இருக்கும். இடது தலையில பிறை சூடி இருப்பான் இல்லையா? இவள் கலப்பையை கையில வச்சிருப்பாங்க.
அப்ப விவசாயத்திற்கு உதவக்கூடிய அற்புதமான தேவி அன்னை வாராகி. அதனாலதான் விவசாயம் செய்பவர்கள் புதுசா நெல் வருது அப்படின்னா அன்னை வாராகிக்கு தான் வழிபடுவாங்க. எப்படி அன்னை வாராகி நிலத்தை உழுகிறாளோ அது போல நம் மனதை உழுபவளும் வாராகி. நம்ம மனதை உழுது அதை செப்பனிடுறா. உனக்கு எது தேவை எது தேவையில்லை, தேவையில்லாதை களைபவள். அதனாலதான் அவ எல்லாமே வச்சுட்டு இருக்கா. அவ கையில இருக்கிற ஆயுதங்கள் நம்மளை பயமுறுத்தும், குழந்தைகளை ஒண்ணும் செய்யாது. அதனாலதான் முறம் வச்சிருப்பா. எது எது நல்லது எது கெட்டது தேவையில்லாதது நம்ம கிட்ட இருந்து அனுப்பிடுறா, கலைத்து விடுகிறாள். எளிமையா வாராகி அன்னையை வணங்கணும் அப்படின்னா என்ன வழிமுறைமா? எனக்கு அன்னை வாராகியை வழிபட தெரியல, எப்படி நான் உன்னை எளிமையா வழிபடுறது? சிலரெல்லாம் வேற சொல்றாங்க, வாராகி சிலையை வீட்டில் வைத்தால் நைட்டெல்லாம் சிரிக்கிறா, நடக்கிற சத்தம் கேட்குது, பயமா இருக்கு அப்படின்றாங்க. நிச்சயமாக அன்னை வாராகி அப்படி செய்யறவ இல்லை. நிறைய உபாசனை செய்து, ஏன்னா அவர் ராத்திரி கால தேவி. அன்னை வாராகி நீங்க இரவில் அவளை உபாசனை செய்யறது மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வாராகியை பத்தி பயப்படுவாங்க வணங்கறதுக்கு. ஏன்னா அவ மத்ஸ்ய வாராகி. தாந்திரீகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சாக்தத்துல தாந்திரீகத்துல வாராகியை வழிபடும் நண்பர்கள் அவளை மத்ஸ்ய வாராகியை வழிபடுவாங்க. இப்போ ஒரிசால கொனார்க்ல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் நீங்க போனீங்கன்னா அங்க மத்ஸ்ய வாராகி மிக அற்புதமான தேவி. அவ்வளவு அழகா உட்கார்ந்துட்டு இருப்பா. அவ கால் ஒரு மண்டை ஓட்டின் மேல இருக்கும், கையில மீன் வச்சிட்டு இருப்பாங்க. அவளுடைய நெய்வேத்தியமே அவளுக்கு மீன். ஆனா நாம சவுத்துல நம்ம அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. நாம கிழங்குகளும் பழ வகைகளும் அவளுக்கு தரோம், மாதுளம் பழமும். அப்போ அங்க வீரியம் அவளுக்கு அதிகம். வாராகின்னு குஜராத்ல வணங்கினாலும் ராஜஸ்தான்ல எல்லாம், இங்க இவளுக்கு மத்ஸ்ய வாராகின்னு வணங்கினாலும் தமிழ்நாடு இல்ல சவுத்தை பொறுத்த வரைக்கும், அது கேரளாவா இருக்கலாம், ஆந்திராவா இருக்கலாம், இங்க எல்லாமே இவளுக்கு வாராகி வழிபாடுதான். இப்ப இங்க இவளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன சிலையா வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வாராகிய மனசுல நினைச்சாலே போற அம்மா இருந்தாலும் ஒரு தெய்வத்தை பார்க்க பார்க்க அவளுடைய உருவம் நம்ம மனசுல பதிஞ்சிரும் இல்லையா? இது யாரோ ஒரு மனிதருக்கு இறை காட்சியின் மூலமாக அவங்க வரைஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான் இல்லையா? அப்போ அந்த உருவம் நம்மளுக்கு பதியும் பொழுது நிறைய விஷயங்கள் அவ தெரியப்படுத்துவா, உணர்த்துவா. அப்ப நீங்க மாதுளம்பழம் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். மாதுளம்பழம் பிடிக்கணும்னு நிறைய பேர் அப்படியே மாதுளம்பழத்தை எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. மாதுளம்பழத்தை உரிச்சு நீங்க எப்படி சாப்பிடுவீங்களோ முத்துக்களாக நீங்க அவளுக்கு கொடுக்கலாம். கிழங்கு வகைகள் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். தேன் ரொம்ப பிடிக்கும். பூமிக்கு அடியில இருக்கிற பொருட்கள் அப்படின்னு சொல்றது அவளுக்கு பனங்கிழங்கு இதெல்லாமே ரொம்பவும் பிடிக்கும். நெய் பிடிக்கும் இல்லையா? நீங்க எதை உள்ளன்போடு நீங்க கொடுத்தாலும் அப்படியே எடுத்துக்கொள்கிறவள் அன்னை வாராகி. கருணை மிகுந்தவள். எனக்கு இது வேணும் அது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு, நிறைய பேர் பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க வாராகிக்காக. இல்ல ஒரு ஓம் பீஜம், ஐம் பீஜம், கிளீம் பீஜம் அப்படியெல்லாம் சேர்த்து ஒரு வார்த்தையா சொல்லுவாங்க, ஒரு மந்திரமா. ஏன்னா மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது குரு மூலமா நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வாராகினாலே போறோம். எந்த மாதிரி விளக்கேற்றி அவங்கள வழிபடலாம், என்ன நேரத்துல வழிபடலாமா? இரவு நேரம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க மாலை 6 மணில இருந்து ஒரு 8 மணிக்குள்ள நீங்க வணங்கலாம். நெய் தீபம் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். எந்த மலர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? செம்பருத்தி. மிகவும் பிடித்தது செம்பருத்தி. சிகப்பு நிற செம்பருத்தியும் டார்க் ப்ளூல இப்ப சங்குப்பு வரும் இல்லையா, கருங்குவலை அப்படி சொல்லுவாங்க, அது அவளுக்கு மிகவும் பிடித்த மலர்கள். இன்னொரு முக்கியமான கேள்வி, வாராகியிடம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன? வாராகி உபாசகரிடம் யாராவது தவறு செய்தால் அவனை இல்லாமல் செய்து விடுவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வாராகி உபாசகர் தவறு செய்தாலும் தண்டனை உண்டு. வாராகிக்கு தன் குழந்தை தவறு செய்தாலும் தன் குழந்தைக்கு யாராவது தண்டனை கொடுத்தாலும் தண்டனை உண்டு. வாராகியை வணங்குறவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா வணங்கணும். உடனடியாக நிவாரணம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகளுக்கு அன்னை வாராகி மிக சரியான தருணத்துல நமக்கு காப்பாளராக இருப்பாங்க? இப்போ நோய் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மருத்துவர்கள் சொல்றாங்க இது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிருச்சு, எங்களால சரி செய்ய முடியல அந்த விஷயம். இன்னொன்னு, கடன் பிரச்சனை, கழுத்து நெருக்கிற கடன் பிரச்சனைமா, நான் என்னென்னவோ செஞ்சுட்டேன் எதுவுமே முடியல. அப்படியே நீங்க போய் அன்னை வாராகி கிட்ட நீங்க கண் கலங்கி நின்று பாருங்க, எப்படிதான் அது சொல்லுவாங்க தெரியுங்களா,
சூரியனை கண்ட பனி போல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் உடனடியா விலகிறத நம்மளால பார்க்கலாம். அன்னை வாராகி அந்த மாதிரியான கருணை தேவி. அன்னை வாராகியினுடைய அருள் என்றென்றைக்கும் உங்களுக்கும் நிலைக்கட்டும். நன்றிமா. இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள். வாழ்க என்றும் மலர்களுடன். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். எல்லாமே கரெக்ட். இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க.